சுந்தர்ன்ற பணக்கார தொழிலதிபர் தன்னோட காஸ்ட்லியான காரை யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி குழி தோண்டி புதைக்க போறதா சொல்லிட்டு இருக்காரு. இந்த அறிவிப்பை பார்த்ததும் மக்கள் அவரை சோஷியல் மீடியால ரொம்பவே கேவலமா திட்டி கமெண்ட் போட்டாங்க. ஒரு சில பேர் அந்த காரை டொனேஷனுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு சில பேர் அவங்க டாக்ஸ் கட்டாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. இது நியூஸ் சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸா பேசப்பட்டு இருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வந்துச்சு. மக்கள் எல்லாருமே வந்து தொழிலதிபர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு அவரை ஆவலோட எதிர்பார்த்து இருந்தாங்க. சுந்தர் ரொம்பவே எமோஷனலா பேச ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு நான் இந்த காரை புதைக்கிறேன். ஆனா உங்கள பல பேர் ரொம்பவும் வேல்யூபிளான பொருள் எல்லாம் புதைச்சிட்டு இருக்கீங்க. அது உங்களோட பாடி பார்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. சரியான நேரத்துல எங்க அம்மாக்கு கிட்னி கிடைக்காததால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க உயிரில்லாத இந்த பொருள் மேல இவ்வளவு கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. ஆனா இதை ஒரு அவேர்னஸ் காண்டி தான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. நாம நம்மளோட உடல் உறுப்புகளை தானம் பண்றது மூலியமா நிறைய பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு.